இந்தாப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. உங்களாலதான் ஐயா என் குடும்பமே நல்லா இருக்கு. நீங்க மட்டும் எனக்கு இந்த அரிசி மூட்டை வேலை குடுக்கலனா எங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப பாவமுங்க ஐயா. இருக்கட்டும்டா, வேணும்னா இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா, நான் வரேன். கூப்பிடுறா ஐயா. யாரு? வணக்கங்க ஐயா. டேய் திருட்டு பசங்களா நீங்களா? எதுக்குடா இங்க வந்தீங்க? இளநிய ஆட்டைய போட்டது போதாதா, இன்னும் என்னத்த ஆட்டைய போட வந்திருக்கீங்க? அடுத்து என்ன அரிசி மூட்டை ஆட்டைய போட வந்திருக்கீங்களா? என்ன பதில கேட்டா அதுக்கு அழுது நாடகத்தை போட வந்திருக்கீங்களோ? அப்படிங்களா? இல்லைங்க ஐயா. இப்போ மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இல்லைங்க ஐயா, நேத்து பார்த்த வேலைக்கு காசு வாங்க வந்திருக்கோங்க ஐயா. உள்ள குட்டிங்களா பாவுங்க ஐயா. காசா? அதான் திருடி வித்துட்டீங்கல்ல, அப்போ எதுக்கு? நீங்க தான் நான் சொன்ன வேலையை சரியா செய்யலையே. இல்ல ஐயா, உங்களை நம்பி இருந்ததுதான் ஐயா எடுத்துட்டு போனோம். இருந்தாலும் முதலாளிக்கு துரோகம் செய்யறது தப்பு இல்லையா? மன்னிச்சிருங்க ஐயா. இதோ பாருங்கப்பா, நீங்க ஆட்டைய போட்டதுக்கே நான் கோவமா இருக்கேன். சரின்னு கெட்டி போட்டு வச்சா அங்க இருந்து ஓடி இருக்கீங்க. நைட் எல்லாம் குளிரும்ல ஐயா, வயசாயிட்டே வருது. ஆயா வேற கீழே கட்டி போட்டிருக்கீங்க. அப்போ அதுல சரியா போச்சு, ஓடிடுங்க. காசெல்லாம் கிடையாது. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. வேணும்னா அடுத்து ஏதாவது ஒரு வேலை வந்தா சொல்லி அனுப்புறேன், அதையாவது ஒழுங்கா செய்யுங்க. சரிங்க ஐயா. ஐயா ஆனா ஒரு 10க்கு 10ஆவது கொடுங்க ஐயா, பாவம் ஐயா. நாங்களாம் என் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப அசிங்கமா போகுது ஐயா. மானம் போகுதுன்னா வேற ஏதாவது பண்ணி ஒல. பொண்ணவும் பொண்டாட்டி ஏசுறானா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யோ அழுவையை நிறுத்துங்கய்யா. டேய் இப்ப அழுவையை நிறுத்த போறீங்களா இல்லையாடா? ஐயா நீங்க ஒரு 10 100 குடுக்கற வரைக்கும் நாங்க இப்படிதான் ஐயா அழுதுட்டே இருப்போம். யோ அந்த அளவுக்கு உங்க நிலைமெல்லாம் மோசமா போயிடுச்சாடா? ஆமாங்க ஐயா. ஐயா இப்ப எதுக்கு நீங்க அழுவுறீங்க? உங்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அழுவ வந்துட்டுடா. இப்ப அது தெரியுது ஐயா உங்களுக்கு. இப்பதான் எங்க நிலைமை புரியுது. நான் ஏதாவது பார்த்து தரலாம்ல ஐயா? நான் தரலாம் தாண்டா இருக்கேன். அப்போ கொஞ்சம் கூட கொஞ்சோன்னு பார்த்து போட்டு தாங்க ஐயா. கூட கொஞ்சம் நிறையாவே தரேன். யோ சர்வன், காலையில அந்த இலை அங்க போட்டோம்ல, கொண்டு வா. எது இலையா? காசா இருக்கும்டா. என்னங்க ஐயா இது? நீங்க தான் நிறைய கேட்டீங்கல்ல, இந்தாங்க அடிய தரேன், இத வாங்கிக்கோங்க. வாங்க, ஒழுங்கா வாங்கடா. ஐயோ ஓடிடுடா. பைசாவா கேக்குறீங்க? பைசா நல்லா என் தோட்டத்திலேயே வந்து என் இளநீ ஆட்டைய போட்டுக்கிட்டு. என்னடா பண்றது? என்ன பண்ண முடியும்? அதான் அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருல, வேற வேலையை பார்த்துட்டு அப்படியே போ. அட அங்க பாருங்க ஐயா. என்னது? அடடட அங்க பாருப்பா, சொர்க்க பூமியே இருக்கு. வாங்க வாங்க அங்க போவோம். செல்வி, நேத்து உன் மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கான் போல. மகனெல்லாம் கலையா இருக்கு. போங்கக்கா, எப்படிக்கா கரெக்டா சொல்றீங்க? ஓ முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுதடி. ஏட்டி இதெல்லாம் நம்ம கேட்கலாமா? அவ சும்மாவே பரப்பா ஆகாயத்துல, இப்ப சொல்லவா வேணாம்? போங்கக்கா, வெக்கமா இருக்கு. நம்ம ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, ஊர்ல இருக்க ஆத்துதான் சூப்பரா இருக்கு, சொர்க்கமா இருக்குன்னு. எவனும் நம்ம ஊருக்கு வந்து குளிக்க மாட்டேங்கிறானுங்க. வந்து குளிச்சு பார்த்தா தானே தெரியும். நம்ம ஊர்ல காலை எடுத்து வச்சாலே சொர்க்க பூமி தானே. ஆமா ஆமா ஏட்டி, தனியா பாரு, சர்பத் போல இருக்கு. எத்தனை ஊர்ல ஆத்தங்கார இருந்தாலும் நம்ம ஊரு ஆத்து மாதிரி வருமால? வரவே வராது. அதுவும் இந்த மாதிரி வெட்ட வெளியில நல்லா அவுத்து போட்டு ஈரப்பா குளிக்கிற போல வருமா? ஆஹா ஓஹோ ஏஹே பாருடா பாருடா, இதுதான்ப்பா சொர்க்க பூமி. நல்லா கலர் கலரா இருக்கு. வந்துட்டானுங்க காளி பசங்க. ஆமா ஆமா, இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல. இப்பதான் நிம்மதியா குளிச்சோன்னு பார்த்தா அத கூட அவனுங்களுக்கு பொறுக்கல. வந்துட்டானுங்க கிழட்டு பசங்க. ஏய் ஏய் ஏய், யார பார்த்து கிழட்டு பசங்கன்றீங்க? நான் இப்போ ஒரு கல்யாணம் கட்டினா கூட 20 பிள்ளை பெப்பேண்டி. யாவ் வந்தேன்னு வச்சுக்க, கல்ல தூக்கி போட்டு மண்டைய பொளந்துற போற, ஓடி போயிடு. ஒரு அடி அடிச்சா கீழே விழுற மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறானுவோ? என்ன சிவனாண்டி இப்படி அசிங்கப்படுத்தி புட்டாள்வோ? உனக்கு வேணும்டா, தேவையா? அமைதியாவே இருந்திருக்கலாம்ல. அதானே, வயசு 50 கழுத ஆகுது, பேசுற பேச்சப்ப. ஏன் 50னா என்ன? எங்களுக்கும் ஆசை வராதா? அப்படி போடுறா மச்சா. அதானே 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். பாடுறா, பெரிய பாடகன் நினப்பு. அடிய மயிலு. என்னயா
இப்போலாம் ஒத்தையிலே வர ஒத்தையிலே போற. உன் புருஷன் இங்க வந்து வந்து போறானா இல்ல ஊர்லயே தான் இருக்கானா? அவன் செத்துட்டான். இப்போ உனக்கு என்ன வேணும்? இதோ பாருடா, செத்துட்டானா எப்படி செத்தான்? உன்ன மாதிரியே அவனும் இம்ச தொல்லை பிடிச்சவனா இருந்துட்டே இருந்தான். அப்புறம் அதான் பாயாசத்துல விஷம் வச்சு கொண்டுட்டேன். இப்போ நீயும் அவனை போலவே ரொம்ப பேசிட்டு இருந்தேன்னு வையி, உன்னையும் இந்த ஆத்திலேயே முக்கி கொன்றுவேன். ஆத்தி விஷத்தை போட்டுட்டியா? உன் சவகாசமே வேணாம் போடி. டேய், நம்ம ஊரு பொண்ணுங்களா மோசமான பொண்ணுங்கடா, வாடா போயிடுவோம். இதுங்க கிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டேன்னு வையி, அறுத்து போடுவோம் அறுத்து. ஏய் அங்க பாருங்கடி, இவனுங்க வசமா வாங்க போறாங்க. ஆமாடி, பொன்னம்மா வந்தது கூட தெரியல. ஏய் மயிலு, அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எனக்கும் சொல்றது. சொல்றோம். சொல்லாத. ஆமா, எங்க புருஷனுங்களை மட்டும் பத்தி கேக்குறியே, உன் பொண்டாட்டிய பத்தி ஒண்ணும் சொல்லலையே. பொன்னம்மா எங்க இருக்கா, எப்படி இருக்கா? அவ கிடக்குறா ராட்சசி, இடுப்பு செத்தவ, கூறு கட்டவ, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இங்கதான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் இங்கேயும் வந்து அந்த கழுதைய ஞாபகப்படுத்துறீங்க? கழுதையா? அப்படிலாம் சொல்லாத சிவனாண்டி. அது என்ன பொறுத்த வரைக்கும் கழுதைதான். அதுக்கு எங்க அறிவு இருக்கு, அன்பு பாசலா தெரிய போகுது, புரிய போகுது. என்னைக்காவது புருஷனை ஆசையோட கூப்பிட்டு வயிறால சாப்பிடுடான்னு சொல்லியிருக்காளா? சோறு போட்டா மட்டும் போதுமா? ஆமா, இந்த மாதிரி கலர் கலர்தா பாக்குறதுலயும் கிளுகிளுப்பா பாக்குறதுலயும் தானப்பா ஒரு கிளுகிளுப்பு கிடைக்குது. போதும், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. நீ கேட்ட கிளுகிளுப்பு என்ன? கிளுகிளுப்பே கிடைக்கும். யாரு? ஆத்தி பொன்னம்மா. பொன்னம்மா மாட்டிக்கிட்டா வசமா மாட்டிக்கிட்டான். என்னையா சொன்ன? என்ன ராட்சசியா கழுதையா? இல்ல போலவா? இப்போ சொல்லியா, என்ன சொன்ன? என்ன பார்த்தா அன்பு பாசம் இல்லாதவளா, இடுப்பு சித்தவளா, ராட்சசியா? அப்படி இல்ல பொன்னம்மா, இதெல்லாம் இருக்குதான் சொல்ல. ஒழுங்கா போய் உழைக்க துப்பு இல்லாம ஆத்தங்கரைக்கு வந்து குளிக்கிற பொண்ணுங்களெல்லாம் சொல்லி விட்டுக்கிட்டு இதே பொழப்பா தெரிஞ்சுக்கிட்டு. இல்ல பொன்னம்மா, இன்னைக்குதான் இங்க வந்து செத்தான் சிவனாண்டி. சோழி முடிஞ்சது, ஆள விடுப்பா சாமி. இல்லையா, எங்க போற? நீயும் தானே சேர்ந்து பேசுன, அப்ப நீயும் தானே அடி வாங்கணும். எனக்கு ஒண்ணும் தெரியாது, இங்க நடந்த ஒன்னையும் நான் பாக்கல. ஆள விடுங்க. டேய் மச்சானா? எனக்கு மச்சானும் கிடையாது, மாமனும் கிடையாது. கும்மால வா பொன்னம்மா, வீட்டுக்கு போய் நல்லா குஜாலமா இருக்கலாம். என்னது குஜாலமா? வீட்டுல எதுக்குயா இருக்கணும்? இங்கேயே இருக்கலாம். ஒண்ணு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பொன்னம்மா என்ன பொன்னம்மா கீழே உட்காந்துட்ட? இங்க வாயா. சொல்லு. ஐயா என்ன பொன்னம்மா தண்ணியில முங்க அடிக்கிற? இதுவே பத்தாதுடா உனக்கு. என்ன கண்குள்ளா காட்சி? எந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு காட்சி அமையும்? இதுல காட்சியோ காட்சி. நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி காட்சி அமையும். காசு கொடுத்தா கூட இத போல ஒரு காட்சி பார்க்க முடியாது. சரசு, என் முன்னாடி முங்கி அடிக்கிறது உங்களுக்கு இனிப்பா இருக்கும்? இனிப்பு இல்ல, நீ சொன்ன மாதிரி கிளுகிளுப்பா விஜாலமா இருக்கு. இங்க வாயா. ஐயோ பத்திரகாளி, மீண்டுமா? சும்மா அடி பொன்னம்மா, தண்ணியில முக்கி அடிக்காத. நீ சும்மா அடிச்சாலே தாங்க முடியாது, இதுல மூச்சு விட முடியல. போதுமாயா? நீதானே சொன்ன இடுப்பு செத்தவ, அன்பு காட்ட தெரியாது, பாசம் காட்ட தெரியாது. இதுதாயா அது? வாங்கடி போவோம். அவன் பொண்டாட்டியோட கிளுகிளுப்பா இருக்கிறத நம்ம எதுக்கடி பாக்கணும்? வாங்கடி போவோம். ஆமா, நம்ம போனாதான் கிளுகிளுப்பா இருக்கும். அவன் பாஷையில சொன்னா குஜாலமா இருக்கும். அடியே வச்சுக்கிறடி உங்களை. உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சுக்கோ. வாங்கடி ஓடிடுவோம். வரோம் சிவனாண்டி, என்ஜாய். அடி நாக்கமா பொண்ணுச்சிருக்கீங்களா? கோத்து விட்டுட்டு என்ஜாயா? பேய் பொண்ணுமா. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஹோம்வொர்க் கொண்டு வாங்க. தாங்க டீச்சர். ஏன் நோட் இல்லையா? முடிஞ்சிட்டு அதான் இதுலயாவது எழுதிட்டு வந்தேன். நாளைக்கு ஒழுங்கா நோட்டை வாங்கி எழுதிட்டு வரணும். ஓகே டீச்சர். ஐயோ, நான் வேற எழுதலையே. நீ போடி முன்னாடி. என்னடி கையில நோட்டை காணோம்? நானே இன்னைக்கு எழுதல. சும்மாவே செய்வா. ரெண்டு பேரும் எழுதலையா? என்னலாம் பண்ண போறாளோ கடவுளே. குட் கேர்ள். அடுத்து தாங்க மிஸ். 2 டைம்ஸ் தான் எழுதிருக்க. தலைவலி மிஸ். பரவாயில்ல, தலைவலிதானோ 2 தடவையாவது எழுதிருக்கி. குட் பாய், கோ. என்ன அங்கேயே நின்னுட்ட? உனக்கு மட்டும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமோ? இல்ல மிஸ். வாங்க கொடு. என்ன சுத்தமா காணோம்? நேத்தெல்லாம் ஒரே வாமிட்டிங். அதான் எழுதல டீச்சர். ஹோம்வொர்க் மட்டும் பண்ண தெரியாது, மத்த எல்லாம் தெரியும். போய் வெளியே நில்லு. ரொம்ப நல்லது. நீ வா. என்னது இது?
எழுதுறது சுத்தமா புக்கே இல்ல. அம்மா வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க டீச்சர். வந்து எழுத தெரியாதா? தூங்கிட்டேன். ஏன் மொத்தமா தூங்கிருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்த? போய் வெளியே நில்லு. அப்படியே தூங்கிருக்க வேண்டியதானே, எதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்க நீங்களா? ரோசி டீச்சர் சொல்லுங்க. போய் சூடா ஒரு காபி. அதான பார்த்தா ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஒரு பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு வா. திருந்த மாட்டா. கொஞ்ச நாள் அடங்கி இருந்தா திருப்பியும் ஆரம்பிச்சிட்டா. என்னப்பா ஒரே எப்ப பாரு கிளாஸ் விட்டு வெளியவே உட்காருறீங்க? வேணும் நான் உட்கார போறேன் மேடம். என்ன நடந்தது? ஒரே வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு எங்க மேல தப்பு இருந்தது உண்மைதான். இப்போ என்ன? இப்போ ஹோம்வொர்க் செய்யல, அதுக்கு பேர் ஃபுல் டே முட்டி போட்டுட்டாங்க. ஓஹோ முடியல மேடம், முட்டிலாம் வலிக்குது. சரி நான் பாத்துக்கிறேன். இப்ப இருக்குடி அவளுக்கு ஆப்பு. ஆமா ஆமா, தனத்துக்கு இன்னைக்கு சரவடியே இருக்கு. பொறுத்திருந்து மட்டும் பாப்போம். இதாங்க டீச்சர், உனக்கு வேணுமா? வீட்ல சாப்பிட்டேன். சூப்பர் டிஎம்ஓ சூப்பர். வாங்க மேடம். இல்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இல்லையே. ஏன் சும்மா சும்மா பென்சி பிரீத்தியில வெளியே நிக்க வச்சுட்டே இருக்கிற? அவங்க ஹோம்வொர்க் முடிக்கல, நிக்க வச்சேன். நிக்க வச்சுட்டு நல்லா அந்த கேப்ல பிரெட் ஆம்லெட்டும் டீயும் வெட்டுறதுக்கா? இல்ல மேடம், நானும் பாக்குறேன். ஒரு நாள் நிக்க வைக்கலாம், 2 நாள் நிக்க வைக்கலாம். தினசரி நிக்க வச்சா என்ன அர்த்தம்? எந்த இடம் இல்லாம நீ சாப்பிடணும் அதானே? ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம், காலையிலே சாப்பிடல. இந்த அம்மா வாங்கிட்டு வந்து குடுக்கறதுக்கு. மேடம் ஒரு தடவை தான் வாங்கிட்டு வந்தேன். போய் உட்காரு, உன்கிட்ட யாரும் கேட்கல. வரேன் டீச்சர். நல்லா தின்னு. தின்றத தவிர என்ன தெரியும் உனக்கு? கொட்டிட்டு என்ன வந்து ஆபீஸ் ரூம்ல மீட் பண்ண. சரிங்க மேடம். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டா. இருக்காதுங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்குதுங்க. கால் வலிக்குது. நான் அவட்ட பேசிட்டேன், உள்ள போங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். வாடி ஓடிடுவோம். மேடம் என்ன வந்துட்டியா? பண்ணிச்சிருங்க மேடம், ரொம்ப பசி அதான் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு இல்ல, அடிக்கடி நிக்க வைக்கிறல்ல அதான் உன்னை ஸ்கூல் மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். எது ஸ்கூல் மாத்த போறீங்களா? ஆமா. வேணா டீச்சர், மாத்துறதுனா மாத்துறதுதான். தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, எனக்கு டைம் ஆகுது. இதுக்கப்புறம் நீ என் ஸ்கூல்ல இருக்க தேவையில்லை. ஐயோ யோ என்னையா ஆச்சு? பொண்டாட்டி அடிச்சுட்டா. எதுக்கு? நீ என்ன செஞ்சேனா அடிச்சா? வர வழியில ஆத்தங்கரையில பொண்ணுங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. ரவிதான் பேசினான், நான் கொஞ்சம் வாயடிச்சேன். அந்த நேரம் நானும் தெரியுன்னு கலாய்ச்சிட்டேன். அந்த நேரம் பார்த்து சிரிக்கி வந்து பொண்ணுங்களோட கும்மாலாமான அடி அடின்னு அடிச்சு வெளுத்துட்டான். உடம்புலாம் வலிக்குது புள்ள. சரி சரி உள்ள வாயா, நான் ஒத்தரம் வச்சு விடுறேன். ஒத்தரமா? வாயா. பாவி பாவி, இப்படி அடிச்சிருக்காளே, மனசாட்சி இருக்கானே தெரியல அந்த பொம்பளைக்கு. அவளுக்கு இருந்தாதானே. சரி நீ இருயா, நான் ஒத்தடத்துக்கு வெந்நிய கொண்டு வரேன். ஆஹா என்ன மாதிரி கவனிச்சுக்கிறா. என் பொண்டாட்டி கூட ஒரு போதும் இப்படி கவனிச்சது கிடையாது. ஆனா புள்ள. அட கம்மு நிரியா, சும்மா வாயா வச்சு விடுறேன். ஆனா புள்ள, உனக்கு எதுக்கு சிரமம்? அட வாங்குறேன் வாயா. பூங்காத்து திரும்புமா? காட்டியா வச்சு விடுறேன். எங்க இந்த கை தானே? என் பாட்ட விரும்புமா? யோ என்ன வலிக்குதாயா? லைட்டா, ஆனா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ராசாவே வருத்தமா? ராசாவே வருத்தமா? ஆகாயம் சுருங்குமா? ஏங்காதே, அத உலகம் தாங்காதே. அடுக்குமா சூரிய கருக்குமா? எப்படியா, போதுமா? சுகமா இருக்கு புள்ள. நீ இந்த மாதிரி வச்சு விடுவேன்னு தெரிஞ்சா இதுக்கோசமே என் பொண்டாட்டி கிட்ட தினமும் அடி வாங்கலாம் போல. பொண்ண மாதிரி என் பொண்டாட்டி எனக்கு இப்படி எல்லாம் வச்சு விட்டதே இல்ல. எப்ப பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. எனக்கு யார் அங்க வச்சு விடுவா? இதுதானா? போயா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? வேணும்னா வா, நான் வச்சு விடுறேன். மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பாருங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணிடாது.